சென்னை நுங்கம்பாக்கத்தில் தனியார் விடுதியில் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயலோடு தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் புதிய நீதி கட்சி தலைவர்கள் கூட்டாக சந்திப்பு நிகழ்த்தினர். இந்த சந்திப்பு பிறகாக செய்தியாளர்களை சந்தித்த பொழுது இந்திய அரசியலில் காங்கிரஸ் என்பது ஒரு காலாவதியான காசோலை போன்றது என்று பியூஷ் கோயல் விமர்சனம் செய்தார். மேலும் ஆட்சியில் பங்கு குறித்தான கேள்விக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி குடும்பமாக இருக்கின்ற நிலையில் அனைவரும் சேர்ந்து கூட்டாக முடிவெடுப்போம் என்றும் அவர் தெரிவித்தார். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். ராஜேஷ், சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் கூட்டணி கட்சிகளை இணைப்பதற்கான பல்வேறு முயற்சிகளை என்டிஏ கூட்டணி சார்பாக பாஜக எடுத்து வருகிறது. அந்த வகையில் இன்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் மற்றும் புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம் ஆகியோர் அவரை சந்தித்துள்ளனர். இந்த சந்திப்பு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். ராம்குமார், வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி தங்களுடைய கூட்டணியில் இடம்பெறக்கூடிய கட்சிகளை அவங்க இறுதி செய்து வருகிறார்கள். குறிப்பாக நாளை தினத்தில் நடைபெறக்கூடிய மதுராந்தகத்தில் நடைபெறக்கூடிய அந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். அப்பொழுது அவர் கலந்து கொள்ளக்கூடிய அந்த மேடையில் கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் மேடை ஏற வேண்டும் என்பது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய விருப்பமாக இருக்கிறது. அந்த வகையில்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கூட்டணியை அவர்கள் நேற்றைய தினத்தில் உறுதி செய்தார்கள். அதனைத் தொடர்ந்து பல்வேறு கட்சிகளை தொடர்ச்சியாக கூட்டணிக்குள்ளாக கொண்டு வருவதற்கான அந்த முயற்சிகளை எடுத்தார்கள். அந்த முயற்சியின் பலனாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஜி.கே. வாசன் அவர்கள் தற்பொழுது பியூஷ் கோயல் அவர்களை சந்தித்து தன்னுடைய வாழ்க்கையும் கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய அந்த இடத்தையும் உறுதி செய்திருக்கிறார். அதே போல புதிய நீதி கட்சியினுடைய தலைவர் ஏசி சண்முகம் அவர்களும் நேரடியாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் விடுதிக்கு வந்து அங்கு அவரை சந்தித்து தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு அவரும் கூட்டணியில் இணைவதற்கு விருப்பம் தெரிவிப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக யாருக்கு எந்தெந்த தொகுதி, எத்தனை தொகுதிகளில் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் என்பதையெல்லாம் குறித்து நாங்கள் இருவரும் பேசி முடிவு செய்வோம் என்று தற்பொழுது பேட்டியளித்த பியூஷ் கோயல் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்குமே பாஜகவிற்கு ஒரு கணிசமான தொகுதிகளை அவர்கள் ஒதுக்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த தொகுதியில் இந்த கூட்டணி கட்சிகள், ஏனென்றால் குறிப்பாக அதிமுக தான் தலைமை வகிக்கிறது. இந்த தமிழ்நாட்டில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தான் தலைமை வகிக்கிறது. ஆனாலும் கூட்டணிகளை உறுதி செய்யக்கூடிய இடத்தில் பாஜக இருக்கிறது. அதனால் அதிமுகவில் பாஜகவிற்கான அந்த இடங்களை ஒதுக்குவார்கள். அதில் உள் ஒதுக்கீடாக ஜி.கே. வாசன், ஏசி சண்முகம், அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகளுக்கு அவர்கள் தொகுதிகளை ஒதுக்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பாமகவை பொறுத்த வரைக்குமே அவர்கள் நேரடியாக எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தங்களுடைய கூட்டணியை உறுதி செய்திருந்தார்கள். அதன் பின்புதான் தமிழகம் வந்திருந்த பியூஷ் கோயல் அவர்களை சந்தித்து நேற்று 1 மணி நேரத்திற்கு மேலாக அவர்கள் தங்களுடைய எந்த தொகுதியில் போட்டியிடப் போகிறோம் என்பதெல்லாம் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது உள்ஒதுக்கீடாக இவர்களுக்கெல்லாம் தொகுதி ஒதுக்கீடப்படும். அதை தான் பியூஷ் கோயல் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். குறிப்பாக யாருக்கு எந்தெந்த தொகுதிகள் என்பதை நாங்கள் பேசி முடிவு செய்வோம் என்று அவர்கள் தெரிவித்திருந்ததை நம்ம பார்க்க முடிந்தது. ராம்குமார்.